1816 செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி பிரான்ஸ் தேசத்துல உள்ள ஒரு மருத்துவமனை. அங்க ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அவர் பேரு ரெனே லெனக். அவரு அன்னைக்கு காலையில அந்த மருத்துவமனையில அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறார். வார்டுல ஒரு படுக்கையில ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயா இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்புல டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனா இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசா சேர்ந்திருக்கிறவர். அதனால பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்னைக்கு விடியற் காலையில தோட்டத்தில் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்திருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா, ஒரு நீளமான மரப்பலகை, அதுல ஒரு முனையில ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுட்டு இருக்கிறான், மறுமுனையில இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால கீறிட்டு இருக்கிறான். ஒரு முனையில ஆணியால கீறும் பொழுது மறுமுனையில காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமா கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டு உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்புல இடது பக்கம் வச்சார், இன்னொரு முனையில தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்! நோயாளியின் மார்புல நேரடியா காதை வச்சு கேட்கறத விட துல்லியமா கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்ல, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவா கேட்குது. கிரேக்க மொழியில ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசா இருந்தது, சுலபமா எடுத்துட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதனால அவரே அதை அப்புறம் 2 பிரிவா தயார் பண்ணார். இது 2 துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்ல வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்படிதான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பத்தி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய வித்துது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோய்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டுதான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால செஞ்சு வச்சிருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர் கிட்ட கொடுத்து, என்னுடைய சொத்துக்கள்லயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனா 1829 லண்டன்ல டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால இதய துடிப்பை கேட்கறத விட டாக்டர் 2 காதாலையும் கேட்கறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்களை உபயோகப்படுத்தி 2 காதாலையும் கேட்கற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியா எவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதுல ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமா போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸ்னு கத்துறாரு. நர்ஸ் அவசரமா ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்க பாருங்க, உங்க டாக்டரை என் நெஞ்சில ஒரு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாம, அதனால என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்கள்ல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாம காதை வச்சு கேட்கிறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்ல சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேல தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்ப விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம்.